பசங்களா, வெல்கம் டு கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ். இன்னைக்கு நம்ம ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A 2 cm tall object, ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் எவ்வளோ டாலாக இருக்காமா, 2 cm டாலாக இருக்கு. Placed 15 cm in front of a concave mirror. Okay, so placed எவ்வளோ இது, u will be equal to minus 15 cm கொடுத்துட்டு concave mirror அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். focal length வந்து 10 cm, concave அப்படின்னாவே minus 10 cm நம்மளுக்கு தெரியும். What is the size and nature of the image? அப்போ size அப்படின்னு கேட்கறது அவங்க வந்து இமேஜோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் நேச்சர் அப்படிங்கிறது மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க, வர்ச்சுவலா எரெக்டான்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்கள் ஆன்சரை போடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த கான்செப்ட். பசங்களா, கான்கேவ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு மேக்ஸிமம் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கொடுத்துட்டு ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும் உங்களுக்கு வர்ச்சுவல் இமேஜ் கொடுக்கும். ஓகே, ஸோ இமேஜ் நம்ம வந்து மிரரில் என்ன பண்ணுறோம் பசங்களா, இந்த மாதிரி குஹா மாதிரி இப்படி வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்கேவ் மிரர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கான்கேவ் மிரரில் இது வந்து நம்மளோட போல், சென்டர் ஆஃப் யோர் மிரர், அண்ட் இது நம்மளோட பிரின்சிபல் ஆக்சஸ், இது நம்மளோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாதியாக இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், r/2. ஓகே, இதுதான் மெயின். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா we people have to take நம்மளோட சைன் கன்வென்ஷன். அப்போ சைன் கன்வென்ஷன் எடுத்தோம்னா இது பாசிட்டிவ் எக்ஸ், இது பாசிட்டிவ் y, இது நெகட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் y. அப்போ இமேஜ் நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம், நம்ம இந்த பக்கம் வச்சுருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் வில் பி லைக் நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு பாருங்க ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் y ஆக்சஸில் இருக்குது, ஸோ அது பாசிட்டிவ். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது வேற என்ன அடுத்தது, இமேஜ் நம்மளுக்கு வர்ச்சுவலா எரெக்டா அப்படிங்கிறது உருவாகிறத வச்சு தான் தெரியும். அண்ட் ஃபோக்கல் லென்த் எங்கே இருக்குது பசங்களா, ஃபோக்கல் லென்த்தும் நெகட்டிவ்ல தான் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அப்போ இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்கள் போடணும், எதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு நீங்கள் இப்போவே போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட மிரர் ஈக்குவேஷன் வில் பி லைக் 1/f is equal to 1/v plus 1/u. மிரரில் r இருக்கா, இது பார்க்குறதுக்கு ப்ளஸ் மாதிரியே இருக்கா, அதனால. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா m will be equal to minus v divided by u and which is equal to hi divided by h0. ஓகேவா? hi அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் த இமேஜ். அண்ட் m வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தது வர்ச்சுவல் எரெக்ட் இமேஜ், m வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். கிளியர் தானே பசங்களா? இஸ் இட் டன்? எஸ். m வந்து ஈக்குவல் டு 1 ஆக இருந்தது அப்படின்னா சேம் ஆப்ஜெக்டோட சைஸ் என்னமோ அதுதான் இமேஜோட சைஸும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா, நம்ம போய் கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹியர் கம்ஸ் யூ த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், hi கண்டுபிடிக்கணும் அப்படின்னா hi டிவைடட் பை h0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v டிவைடட் பை u. அப்போ hi இஸ் ஈக்குவல் டு மைனஸ் h0 v டிவைடட் பை u. h0 தெரியும், u தெரியும், v தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் v கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மெயின் வேலையே. Okay, so let us find out v. அப்போ 1/f is equal to 1/v plus 1/u. இது 1/f minus 1/u is equal to 1/v. அப்போ இது 1 minus 15 minus of minus 1 நம்மளுக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ 15 அப்படிங்கிறது u. கவனிங்க பார்க்கலாம். Yeah, so focal length வந்து minus 15 minus 10 and object distance வந்து minus 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? minus 15 கொடுத்துட்டு so that will be 1/v. vக்கு இப்போவே சைன் போட்டுறக்கூடாது, ஏன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, அப்போ இது minus 15 plus 10 இது வந்து 150 அப்படின்னு கிடைக்கும். so this will be like minus 5 150 is equal to 1/v. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா v will be equal to minus 30 cm அப்படின்னு கிடைக்கும். அப்போ கொண்டு வந்து இங்கே உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா மைனஸ் h0 என்னது பசங்களா 2 இன்டூ v வந்து minus 30, ஆப்ஜெக்ட் வந்து minus 15, மைனஸ் இன்டூ மைனஸ் கேன்சல் ஆகிடும், இது 1s are 2s are. அப்போ -4 அப்படிங்கிறது தான் உங்களோட ஆப்ஜெக்டோட இமேஜோட ஹைட். ஸோ இமேஜோடது வந்து மைனஸ். அப்போ மைனஸ் அப்படின்னா என்னது பசங்களா, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ், ரைட்? சாரி, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் கிடையாது, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். மைனஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ,
4 centimeter real and inverted will be the correct one. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணதும் நான் சால்வ் பண்ணதும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சாட்டில் ஒரு ஹார்ட் போட்டுருங்க பசங்களா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டான ஆன்சரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி we did, இதுவும் ஓகே, எஸ். ஸோ பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பசங்களா, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆகட்டும், நம்மளோட வெற்றி, தளபதி பேட்ச், இது எல்லாத்துலேயுமே பசங்களா உங்களுக்காக ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மந்த்ஸை நான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ லாஸ்ட் ஹோப். ஓகே, ஸோ மறக்காமல் என்ரோல் பண்ண பாருங்கள். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸில் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு 15% ஆஃபும், அதுக்கு நீங்கள் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணணும் பசங்களா, மெகா 15 அப்படின்னு. அதே மாதிரி வெற்றிக்கு மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோடு, தளபதிக்கு வந்து என்னது பசங்களா எகெயின் மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோடும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, யூஸ் பண்ணுறப்ப யூ பீப்புள் வில் பி கெட்டிங் 30% and 15% ஆஃப். ஓகே, ஸோ that's it பசங்களா. டேக் கேர் எவ்ரி ஒன். இந்த நோட்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரி ஒன். ஹாவ் அ கிரேட் டே.